ஒரு 1/2 கிலோவாட்டு சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பெரியகாட்டுப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் தான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை தவளக்குப்பம்ங்க. இந்த கடலூர் டு பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்குது இந்த சைட்டு. பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பாண்டிச்சேரி டு கடலூர் மெயின் ரோடு ஈஸியாக சொல்லுவாங்க. நம்ம காமாட்சி ஹோட்டலு, ஜனனி மண்டபம் அதை தாண்டி தான் இந்த சைட் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு 1/2 கிலோவாட் போட போகிறோம். 1 கிலோவாட் ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ 1/2 கிலோவாட் போட்டுட்டு இன்னொரு 1 மாதத்தில் ஒரு 1/2 கிலோவாட் போடுறதா சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இன்ஸ்டால் ஆரம்பிக்கலைங்க. இப்போ தான் காலையில் வந்திருக்கோம். சைட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த இது வரும். உங்களுக்கு பாருங்கள், ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து 2வது மாடிங்க. 2வது மாடி 3வது ஃப்ளோர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1st, 2nd, 3rd ஃப்ளோருக்கு மேலேங்க இது. மெட்டீரியல் இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கீழே இருந்து. இப்போ தான் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. பேனல் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்கோம். பேனல் பார்த்தீங்கன்னா லூம் பேனல் வந்து 550 வாட்ஸ் மோனோப் இருக்குது, ஆஃப் கட்டு கீழே வச்சுருக்கோம். இதை ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்தது பேனலை செட் பண்ணிடலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கர் போல்ட் வந்து அடிச்சிட்டோங்க. அதாவது 4 லெக் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து 2 லெக்லேயுமே பண்ணலாம். நாங்கள் சரி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் நாங்கள் 4 லெக் போட்டோம். சில இடத்துல 2 லெக் போட்டும் பண்ணுவாங்க. பட் தப்பு இல்லைங்க, அதுவுமே பண்ணலாம். 2 லெக்கில் பண்ணலாம். ஒரு 1/2 கிலோவாட் ஆர் 1 கிலோவாட் 2 பேனல் ஆர் ஒரு பேனல் வந்து நம்ம 2 லெக்லேயே உட்கார வைக்கலாம். ஸோ நாங்கள் கஸ்டமர் இது மாதிரி கேட்டாங்கன்றதுனால நாங்கள் 4 லெக் போட்டுட்டோம். இப்போ ஆங்கர் போல்ட்டு போட்டு ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சுங்க. அவர் தான் கஸ்டமருங்க. இப்போது அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலில் ரொம்ப நாலேஜாக இருந்தார். ஆல்ரெடி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பைப் லைனை அவங்க வீடு கட்டும் போதே அதை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் சோலார் போடுவோம், நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வெளியில் எந்த பைப் லைனும் அடிக்கணுன்ற ஒர்க்கே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, ஏதாவது வீடு கட்டுறவங்க மேலே இருக்கிற ஃப்ளோர்லேருந்து கீழே அந்த மீட்டர் பாக்ஸ் வரைக்கும் ஒரு லைன் போட்டு வைக்கிறது என்னைக்காக இருந்தாலும் நல்லது தாங்க. இப்போ ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாரு. ஸோ அது ஈஸியாக முடிச்சிட்டோம். இல்லைனா அதுக்கே நாங்கள் 1 மணி நேரம் பைப் லைன் அடிச்சிருக்கணும். பேனல் லூம் பேனலு 550 வாட்ஸ் மோனோப்பருக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேனல் போட்டிருக்கோம். இதோட யூசேஜை பார்த்துட்டு நான் இன்னொரு பேனல் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஒரு மாதத்துக்குள்ளே போட்டுருவார். அதனால் போட்டதுக்கப்புறமா நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து போடுறோம். இப்போ ஒரு 550 வாட்ஸ் ரேஞ்சில் தான் நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவாட் MPPT இன்வெர்ட்டரும் சோலார் டியூப்லர் பேட்டரியும் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜெல் எதுக்கு தடவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ரி வந்து அப்படியே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு பெருசாக அந்த இடத்துல ஒரு மாதிரி டஸ்ட்டாகவே அடைஞ்சிருக்கும். அது பார்க்கவே உங்களுக்கு அதுலேருந்தே நிறையா அந்த ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. எவ்ரி 6 மந்த்து ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது ரைட்டு. எப்படி நம்ம டிஸ்டில்டு வாட்டர் இது பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் பண்ணணும். ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது வந்து மைனஸ் இது பண்ணுறாரு. எப்பயுமே மைனஸ் நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் வருந்தாங்க. ஸோ அதனால் யாரும் இதை பயப்பட வேண்டாம். புதுசாக பண்ணுறவங்களும் அந்த கண்டிப்பாக அந்த ஸ்பார்க் வரும் தான். இப்போ பேட்ரி கனெக்ட் பண்ண உடனே இன்வெர்ட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேட்டரியோட பேக்கேஜ்லேயே அந்த ஜெல் வந்துடும். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஈஸியாக வெளியிலையும் கிடைக்குங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். நீங்கள் வெளியிலையும் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். பழைய பேட்டரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் மெயின்டைன் பண்ணும்போது இதையுமே சேர்ந்து பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. பேட்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் வைக்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம லோடை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் சோலார் இன்புட் நம்ம கொடுக்கல. ஸோ சோலார் இன்புட் கொடுத்தாலே அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு டிஸ்பிளேல தெரியும்.
பார்த்திங்கன்னா சோலார் இன்புட் வந்து ஆல்ரெடி மேலே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எடுத்துகிட்டு வந்து இன்வெர்ட்டரில் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு பாருங்கள். லோடு வந்து ஒன்றும் ஆன் பண்ணலை, எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது. பேனல்லேருந்து 42 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஆம்ஸ் 6 ஆம்ஸ் வந்துட்டுருக்கு. மெயின்ஸ் வந்து நான் ஒன்றும் கொடுக்கல, ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். மெயின்ஸ் ஜீரோவில் தான் இருக்குது. பேட்ரி வந்து 13.4 வோல்ட் இருக்குது. ஆம்ஸ் வந்து 8 ஆம்ஸில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ லோடு வந்து நம்ம ஒன்லி சோலாரில் மட்டும் லோடு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம், ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் செக் பண்ணி பார்த்தோங்க. அதாவது மெயின்ஸ் எதுவுமே கொடுக்காம சோலார்லேயே வந்து ஒரு 3 ஃபேனு, வீட்டில் இருக்கிற ஒரு 5-6 லைட்டை போட்டோம். ஒரு 50% லோடு காமிச்சிது. ஏன்னா 500 வாட்ஸ் தான் போட்டிருக்கோம். நம்மளோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 300 வாட்ஸ் இருந்துச்சுங்க. 300 வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு 50% லோடு காமிச்சிது. பேட்ரியும் சார்ஜ் ஆகலை, ஏன்னா லோடு வந்து டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறதுனால பேட்ரி சார்ஜ் ஆகலை. 2 ஆம்ஸில் தான் சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மெயின்ஸை கொடுக்குறோம். இப்போ அவங்க மெயின்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொடுத்து நம்ம லோடு செக் பண்ணிடலாங்க. லோடை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது மெயின்ஸ் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது மெயின்ஸும் கொடுத்துட்டேங்க. மெயின்ஸ் கொடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஃபஸ்ட்டு க்ரீனில் இருந்தது வந்து ஒன்லி சோலார் மட்டும் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ மெயின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே மாறிடும். ஒரு ஆரஞ்சு கலரில், ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடும். சில பேர் வந்து அந்த கிரிட் எனேபிள் வந்து கிரிட்டில் பேட்ரி சார்ஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கேட்டிருப்பாங்க. அதுக்கு சிம்பிளான இது என்னென்னா, லாஸ்ட்டு வந்து கிரிட்டு சார்ஜு டிஜி மோடுன்னு ஒரு லாஸ்ட்டு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 டைம் உடனே ஒரு 3 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோடு வந்து டிசேபிள் ஆர் எனேபிள் ஆகிடும். நீங்கள் பேட்டரியில் சார்ஜ் பண்ண, அதாவது இபிலேருந்து அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணணுமா இல்லை ஒன்லி சோலாரில் மட்டுமே பண்ணணுமான்றதை நீங்கள் அதில் டிசேபிள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.